நீங்கள் ஒரு மேனேஜர், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சத்தமாக பேசுகிறாங்க. வேலையில் அதனால் மிஸ்டேக்ஸ் வருது. இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. யூ ஆர் ஒர்க்கிங் குட். நீங்கள் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதாவது அந்த செயல் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. யூ ஆர் ஒர்க்கிங் குட். ஆனால் சில நேரங்களில், ஆனால் அப்படிங்கிறதுக்கு பட், சில நேரங்களில் அப்படிங்கிறதுக்கு சம்டைம்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். யூ டாக் லவுட்லி. சில நேரங்களில் நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க. யூ ஸ்பீக் லவுட்லி. லவுட் அப்படின்னா சத்தம். யூ ஆர் ஒர்க்கிங் குட் பட் சம்டைம்ஸ் யூ டாக் லவுட்லி. இந்த லவுட்லி அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகே, அடுத்து யூ ஆர் ஒர்க்கிங் குட் பட் சம்டைம்ஸ் யூ டாக் லவுட்லி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களிடம், வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த சென்டென்ஸ் இன்னும் பெருசாக்கும். யூ ஆர் ஒர்க்கிங் குட் பட் சம்டைம்ஸ் யூ டாக் லவுட்லி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ஆஃபீஸ். அலுவலகத்தில். ஓகே, ஸோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ஆஃபீஸ் டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். வேலை நேரங்களில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சத்தமாக பேசுகிறீங்க. அது என்ன ஆகுது? இட் டிலேஸ் யுவர் ஒர்க். உங்களுடைய வேலையை தாமதப்படுத்துது. இட் கிரியேட்ஸ் எ டிலே இன் கம்ப்ளீட்டிங் த ஒர்க்ஸ். மோரோவர் யூ டூ த ஒர்க் ராங்லி. மோரோவர், மேலும் அந்த வேலை தப்பாயிருது, தப்பாக செய்கிறீங்க. இந்த மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன். இதில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.